இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கங்கை பெருகும் திருக்கடவூர் மயான கிணற்றில் நீராட திருமண தடைகள் விலகும், ஒரு நாள் மட்டுமே அனுமதி. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கும் இருக்கும். ஆனால் வசதி வாய்ப்புகள் இடம் கொடுப்பதில்லை. அப்படியான பக்தர்களுக்கும் கங்கையில் நீராடிய புண்ணிய பலனை அருள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அத்தகைய புண்ணிய பலனை பக்தர்கள் அடைவதற்காக கோவில் கொண்டுள்ள திருத்தலம்தான் திருக்கடவூர் மயானம் என்ற புனித தலம். பிரசித்தி பெற்ற அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் அமைந்திருக்கும் திருக்கடவூருக்கு அருகிலேயே அமைந்துள்ளது திருக்கடவூர் மயானம். இந்த ஆலயத்துக்கு வெளியில் தென்புறத்தில் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது. அதற்கு அருகிலேயே ஒரு தீர்த்த கிணறும் உள்ளது. இந்த தீர்த்த கிணற்றின் புனித நீரில் தான் திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் ஆண்டுக்கு ஒரு முறைதான் புனித நீராடலாம். அந்த விசேஷமான நாள் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாள் ஆகும். சிவத்தலங்களில் 5 கோவில்கள் பஞ்ச மயான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காசி மயானம், கச்சி மயானம், காஞ்சி காழி மயானம், சீர்காழி நாளூர் மயானம், கடவூர் மயானம் ஆகும். மயானம் என்பது பிரம்மதேவரை சிவபெருமான் எரித்து நீராக்கிய தலங்களை குறிப்பதாகும். சிவபெருமான் பிரம்மதேவரை எரித்த தலங்களில் ஒன்றுதான் திருக்கடவூர் மயானம் என்ற மெய்ஞானம். அப்படி சிவபெருமான் பிரம்மதேவரை இந்த தலத்தில் எரித்த போது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருக்கடவூர் மயானத்தை அடைந்து பிரம்மதேவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமான் பிரம்மதேவரை உயிர்ப்பித்து அவருக்கு சிவஞான உபதேசம் செய்ததுடன் படைக்கும் ஆற்றலையும் அருள் புரித்தார். பிரம்ம சிவஞான உபதேசம் பெற்ற தலம் திருக்கடவூர் மயானம் என்பதால் இந்த தலத்திற்கு திருமெய்ஞானம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த கோவில் உள்ள பிரம்ம தீர்த்தத்துக்கு அருகில் உள்ள கிணற்றில் தான் கங்கை பெருகியதாக ஐதீகம். என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை சிவனாரிடமிருந்து பெற்ற மார்க்கண்டேயர் கங்கை நீரால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய விரும்பினார். மார்க்கண்டேயரின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அந்த கிணற்றில் கங்கையை வரவைத்து அருள் புரித்தார் என்கின்றது தல வரலாறு. திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரர் அருளால் கங்கை சங்கமித்த தீர்த்த கிணறு என்பதால் இந்த கிணற்று நீர் அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கோவிலில் அருள் புரியும் பிரம்மபுரீஸ்வரருக்கு கூட இந்த கிணற்று நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதில்லை. ஒருமுறை பாகுலேயன் என்ற மன்னன் ஒருவன் இங்குள்ள இறைவன் பிரம்மபுரீஸ்வரருக்கு கிணற்று நீர் கொண்டு அபிஷேகம் செய்தான். அப்போது திடீரென்று சிவலிங்கத்தின் உச்சியில் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த தழும்பு இன்றும் சிவலிங்க திருமேனியில் காணப்படுகிறது. எனவே திருக்கடவூர் மயானம் இறைவனுக்கு கூட இந்த கிணற்றில் நீரால் அபிஷேகம் கிடையாது. இந்த கிணற்று நீர் தான் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் கங்கை பெருகுவதாக ஐதீகம். அன்றைக்கு மட்டுமே பக்தர்கள் கிணற்று நீரை எடுத்து புனித நீராடலாம் என்கின்றனர். இந்த கோவிலில் இறைவன் மேற்கு நோக்கி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். அம்பிகையின் திருநாமம் அருள்மிகு நிமில குசாம்பிகை. இந்த தலத்து இறைவனை வழிபட திருமண தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வருடத்துக்கு ஒரு முறை பங்குனி மாதம் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்று இந்த கோவிலுக்கு வந்து புனித நீராடி இறைவனையும் இரவியையும் மனமுருக வழிபட்டால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். காசிக்கு சென்று கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைப்பதுடன் பித்ரு தோஷங்கள் உள்ளிட்ட சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் முருகப்பெருமான் வில் அம்புடன் காட்சி அளிக்கிறார். அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எனவே நடைபெறவிருக்கும் இந்த அற்புதமான புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு புனித நீராடி இறைவனையும் இரவியும் வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறலாம். அமைவிடம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுர வாயிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கடவூர் மயானம் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.